விருதான கிருபை நேரத்தில் வந்து சேர அந்த கிருபை தான் அங்கே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாங்க. அதனுடைய விருதான கிருபைனால பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாட்கள் வந்து அந்த போர்டில் எதிரி நேற்று தான் வந்து என்ன சொல்றது நிற்க முடியுமான்ற ஒரு காரியம். இந்த பக்கம் ஒளிவிட்டு இருக்குது, இந்த பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆனாலும் பெரிதான கிருபையில் என்ன சொல்றது ஆண்டவர் இன்றைக்கு நல்ல சுகத்தோட வளர்ப்புற வைத்தார். நேற்று நைட்டு வந்து சொல்கிறேன், நாளைக்கு நிற்கணும் 2 சர்வீஸ் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்படாதீங்க, காலையில் நல்லா சுகமாயிருவீங்க சொன்னாங்க. இல்லைம்மா அங்கே போய் நிற்கும் போது எல்லாம் நம்ம வசந்த கேட்க வருவாங்க, நம்ம உட்காந்து கண்ணை பிடிச்சிட்டு இருந்தா மூக்கத்துக்கு நல்லா இருக்காது. இல்லை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாங்க. நம்ம சொல்கிறது ஒன்றும் என்ன சொல்கிறது பேசிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பண்ணாங்க பார்த்து எடுத்தாங்க. உங்களுக்கு பலன் உண்டாகிறதுக்காக இது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரஸ்ட் வர வைக்கணும். உங்களை இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ப்ரைஸ் சொல்லுவாங்க, அவங்க சத்து மாத்திரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விடுதாங்க சோத்திரம் சொல்லிட்டு போட்டு பட்டேன். காலையில் எழுப்புறேன், அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ப்ரைஸ் சொல்லுவாங்க கர்த்தர் சொன்ன மாதிரி காலையில் அந்தவரே நான் போனோம். இன்னும் 1க்கு 2 வச்சுருக்கு சரித்தில் போய் நிற்கிறோம். பார்த்து காலையில் எழுப்புறேன், அந்த கடந்து வந்த பாதையினுடைய ஒரு இதுவுமே அவன் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பெரிதான கொடான கொடி ஸ்தோத்திரம். அதனால என்ன சொல்றேன்னா நம்முடைய விசுவாசத்தினுடைய காரியங்கள் கிளிக் ஆகிற வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் தான் அவன் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருந்தார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அது மட்டும் இன்னைக்கு அதிகாலையில் எழுப்பி தேவ சமூகத்தை காத்திருந்தேன். அது முடிச்சுட்டு அங்கே போயிட்டு இங்கே வரேன், இன்னும் உற்சாகம் பண்ணுறேன். அவன் நேற்று நேரத்தில் அவளுக்கு டயர்டு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. நம்ம இடத்துக்குள்ள வேதத்தை வாசிக்கிறதுக்கு இதை தியானிக்கிறதுக்கு பிரைஸ்லோ 103 சங்கீதம் நம்ம திருப்பி பண்ணலாம். சங்கீதம் 103. என் தேவன் எத்தனை நல்லவர். அவன் கிருபை கிருபை கிருபை. ஆமென். பிரைஸ் லோ. இந்த சங்கீதத்தில் ஒரு சில காரியங்கள் ஆகும் நம்மோடு அவ்வாறு இந்த நாளில் கூட இந்த வார்த்தை நாங்கள் கூப்பிட்டு சாப்பிடுகிற வேலையில் அன்றவரே ஒவ்வொருக்குள்ளும் அன்றம் அதனுடைய பலன் அனுபவிக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அன்பாண்டவரை கிருபைகள் பெருகட்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். ஆவியானவர் தாமை நோடிட்டே படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த பார்த்தீங்கன்னா சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்து ரொம்ப அருமையாக தாவீது ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதுதான் நம்ம வந்து எப்பவுமே முடிக்கிறதுக்கு சொல்லுவோம். ஆமாம், எல்லாம் சர்வீஸில் உட்காந்து இருப்பாங்க, எப்படா இது வரும், இது வந்தாவே முடிஞ்சது, அவ்வளோதான். எல்லாம் கடற்கரை எல்லாம் பேக்கிங் ரெடியாக கத்திரிச்சு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பார்க்குறோம் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அவன் ஆத்மாவை நோக்கி கூப்பிட்றான். வாசிப்போம், 1-2 வாசிப்போம். என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா தன் ஆத்மாவை நோக்கி பேசுகிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து என்னச்சுன்னா ஆவிக்குரியவர்களா இருக்கிறனா என்ன பண்ணணும்னா நாம நம்ம கிட்ட பேசணும்னா ஆவிக்குரியவன் இடத்துல ஆவிக்குரியன் பேச முடியாது. ஏன்னு சொன்னா இந்த ஆவி தன்னிடத்தில் தந்த தேவனத்துக்கு போயிடும், இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா நியாய தீர்ப்புல நிற்க அப்படின்னா தேவனோடு கூட என்றென்றும் இருக்க போறதும் இல்ல நரகத்துல இருக்க போறதும் பேசுறோம். அதுதான் நீங்க ஞாபகத்துக்கு பேசுறோம். அல்லேலூயா. தான் நீங்க இது மண்ணுக்கு போயிடும், ஆவி தன்னிடத்தில் தந்த தேவனத்துல போயிடும். நீங்க ஆத்மா பேசுறோம். அப்போ சொல்றா ஆத்மாவை நோக்கி பேசுறான். என் ஆத்மாவை என்ன பண்ணுவான் கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு என்ன பண்ண பார்த்து இந்த 2வது வருஷத்துடைய இந்த கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா அவர் செய்த சகல உபகாரங்களையும் நல்லா பார்த்தீங்க. அப்போ என்னன்னு சொன்னா ஆத்மாவுக்கு மறக்கக்கூடிய சுவாபம் இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார்.
குதிச்சு குதிச்சு ஆண்டவர் பேசியிருப்போம். போறவங்க வரவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். கொஞ்ச நாள் ஆகும், மறந்துவோம். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அன்னைக்கு செஞ்ச அற்புதத்தை மறந்துப்போம். இன்னைக்கு என்ன பண்ணணும்னா அவ்வளவுதான், நான் முடிச்சுட்டேன், என் கதை ஓவர். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லி குதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி தள்ளி போட்டுக்குமா சேர அம்மாவை பார்த்து தள்ளி போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லிடும். அது எப்படி அன்னைக்கு சொல்லும் போது எப்படி இருக்குன்னா வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம், வாழ்க்கை பூரா ஆண்டருக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு சொல்றதெல்லாம். ஆனா அடுத்த பிரச்சனை வர வரைக்கும், அடுத்த பிரச்சனை வந்த உடனே பழசுமா. அதான் அவன் சொல்றான், என் ஆத்மா என்ன பண்ணாத கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த என்ன செய்யக்கூடாதான் உங்களுக்கு ஒரு சொல்லி தர நன்றி சொல்ல கத்துக்க. எப்படின்னா கர்த்தர் செய்ததை நினைவு கூறுவேன். அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டெய்லி சொன்னாலும் ஸ்தோத்திரம் இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கங்க, உட்காந்து அங்க உங்க பிரச்சனைகள் இல்லை, கர்த்தர் செய்த நன்மைகள் ஒன்னொன்னா சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, இந்த இடத்துல இப்படி போனேன், இந்த இடத்துல போகும்போது யாருமே இல்லை, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு. திடீர்னு ஆண்டவர் ஒரு ஆண்டவர் திடீர்னு ஒரு அற்புதம் செஞ்சார், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார். நீங்களும் சொல்லுங்க. அப்ப என்ன பண்ற, நீங்க வாய் திறந்து சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு நன்றி ஆண்டவர் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறுங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப என்ன ஆகும்னா once you start giving thanks, நான் மறக்க மாட்டீங்க. ஏன் மறக்கக்கூடாது தெரியுமா? நல்லா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க சேனை நிக்குது, சவுல் நிக்கிறான். சவுல் பாத்தீங்கன்னா அவன் ராஜாக்கு தகுதி இல்லாதவன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கோத்திரமே சின்ன கோத்திரம், அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதான் எத்தனை லீஸ்ட் நாங்க தான் பார்த்தேன். எப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்துல இருக்கிறவன் அவன் ராஜா ஆகிறது முடியாத காரியம். ஆனா அவனை தெரிந்து கொள்றாரு ஆண்டவர். அப்ப பாத்தீங்கன்னா ஓடி போய் மறைஞ்சிருக்கு. அவர் என்னென்ன இது தீர்க்கதரிசி சொன்னார் அதெல்லாம் வாழ்க்கை நிறைவேறி வந்தது. ராஜாவானா இதெல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் உயர்த்தலாம், நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஆனா காலம் வரும்போது மறந்துட்டான். அதான் என்ன ஆச்சுன்னா ராஜ்ய பாரதியை இழந்து போனான். ஆனா தாவீது அப்படி நான் சொல்றான், அந்த சவுண்ட் நின்று பயந்துட்டு சேனை எல்லாம் பயப்படுது. இஸ்ரவேல் எகிப்தில இருந்து வந்ததை அவங்க எல்லாருக்கும் தெரியணும். ஓங்கிய புயத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் கொண்டு வந்தார், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆனா என்னாச்சு, இப்போ ஒரு கோலியாத்தை பார்த்தவனே கடங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தாவீது வரான், இவன் நிக்கிறான். இவன் சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, ஒரு நாள் கரடி வந்துச்சு. இவன் என்ன பண்றான், நினைவு கூர்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க, லைஃபோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க. அன்னைக்கு சிங்கம் வந்துச்சு, அன்னைக்கு கரடி வந்துச்சு. இவங்க கைக்கு தப்பு வித்தவர் புரிஞ்சவங்களுக்கு நான் கொன்று போட்டேன். இவனும் இந்த விருத்த செயல் இல்லாதவனும் அதுக்கு ஒப்பா இருக்கிறான். ஏன்னா சிங்கத்தை கொள்றதுக்கும் கிருபை வேணும், கரடியை கொள்றதுக்கும் கிருபை வேணும். நான் இல்லை, அவர் தான். அப்ப இந்த கோலியாத்தையும் அவர் கொண்டு போட்டார். புரியுதவங்களுக்கு? நினைவு கூறுடைய மதம் சொல்றான், என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னா சிங்கத்தை கொண்டதும் அவர் தான், கரடியை கொண்டதும் அவர் தான், இந்த கோலியாத்தை கொல்ல போறதும் அவர் தான். புரியுதவங்களுக்கு? அப்ப என்ன ஆயிடுதுன்னா உங்க ஆத்மாவில கர்த்தர் செய்தவங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மலையை பார்த்தாலும் சொல்லுங்க, இதையும் தவிடுபடியாக்க போறது அவர் தான். அன்னைக்கு செங்கடல குழந்தவரும் அவர் தான், எரிகோ கோட்டையை தகர்த்தும் அவர் தான், இன்னைக்கு இதையும் செய்ய போறது அவர் தான். ஆகினாலே என் ஆத்மாவே இளைப்பாரு. இதுதான் அவன் சொல்லிக் கொடுக்கும் ரகசியம். இதனாலதான் என்ன பண்றான், ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியம் மறந்துடாதீங்க. பண்ணோம் சொல்றோம் சொல்லணும், நினைவு கூறுங்க தேவன் செய்த அற்புதங்கள். அப்படின்னு சொல்றாரு, எகிப்து என்ன பண்ண அதிர்ஷ்டங்கள் இப்ப சங்கீதத்துல வரும், அவன் செய்து எப்படி எல்லாம் ஆண்டு நடத்திட்டு வந்தாரு சொல்லணும். நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எப்படி நான் ரசிக்கப்பட்டேன், அதுவே சரி அதிர்ஷ்டம். அடுத்து ரசிக்கப்பட்டேன்னா என் வாழ்க்கை எப்படி மாறுது, ஒன்றும் எப்படி ஆண்டு வராது. இன்னைக்கெல்லாம் நான்லாம் ஜெபிக்கிறேன் சொல்லணும். நீங்க அது எத்தனை கிருபை எனக்கு. என்னையும் ஜெபிக்க மாட்டேன், என்னையும் பொறுமையா மாத்திட்டாரு, என்னையும் இப்படி மாத்திட்டாரு சொல்லணும்.
பிரைஸ் லார்ட். அப்ப என்ன ஆகும்னா உங்க ஆத்மா நினைவு கூறும்போது பிரச்சனை வரும்போது சொல்லும், அன்னைக்கே உனக்கு இதை பண்ணாரு, நீ செய்ய மாட்டாரு. உங்களுக்கு அவ்வளவுதான், சிம்பிள் as that. இதான் சொல்லலாம். என்ன பண்ணது, நீ அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஸ்மரவாதி. சரிங்களா? இப்போ அவன் லிஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. 3வது வசனம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்படி இருக்கு 3 இல்ல வந்து சொல்ற பாத்துங்க. ஆத்மாட்ட சொல்றான், மறக்காத. எதை மறக்காத? அவர் என்ன பண்ணாராம், உன் அக்கிரமங்களை எல்லாம் பேசுவான். அப்படி என்ன அர்த்தம், எனக்கு விரோதமா இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டார், மன்னிச்சார். அப்படின்னு அர்த்தம், எனக்கு விரோதமா யார் எழும்பி ஒன்று கை நீட்ட முடியாது, பிசாசு ஒண்ணுமே எனக்கு பேச முடியாது. ஏன்னா அவர் என்னை மன்னித்து விட்டார். ஆத்மாவே மறக்காத. எதை மறக்காத? உன் அக்கிரமங்களை எல்லாம். அல்லேலூயா. நீ ஒழுங்கு இல்லை, சரியில்லை, இது இல்லை, நீ பலவீனன் எல்லாம் மன்னிச்சுட்டார். நீ பழைய மனுஷனை பார்க்காத, நான் பழைய ஆளா பார்க்காத, தப்பு பண்ணவனா பார்க்காத. நீ யார் தெரியுமா? சுத்தமானவன். அல்லேலூயா. தேவ தாவீது யாருக்கு தெரியல? ஆமே, ஆமே. அதான் சொல்லலாம், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அதோட இருக்குல்ல, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்படின்னா உன் நோய்கள் எல்லாவற்றுக்கும் அப்படி தழும்புகளிலே சுகத்தை வைத்திருக்கிறார். ஒரு வியாதியோ அது சுகமாகவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. திருமணம் எந்த ஒரு வியாதியும் தேவ பிள்ளைகிட்ட நான் சுகமாக மாட்டேன், நீ என்ன செஞ்சாலும் சரி நான் சொல்ல முடியாது. காரணம், அவர் தழும்புகள் இருக்கிறபடினாலே சுகம் உங்களுக்கு உண்டு. அவர் அடிக்கப்பட்டதை இப்படிதான் எடுத்துக்கணும். மெடிசின் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க இவருக்கு வந்து ஒரு ஃபேத் கொடுக்க சொல்லிட்டு கையில் எடுத்து இந்த கையில் வச்சு இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அதே போல நமக்கு மாத்திரை எதுன்னு சொன்னா தழும்பு இருக்கு அவருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோட தழும்பு இருக்கு. ஜனங்களுக்கு வந்த பொழுது தன் உடம்பை காமிச்சாரு, வந்து பாருங்கன்னு சொன்னாரு. நான் ஆவி இல்லை, கம் டச் அண்ட் சீ. அப்ப அதுல காயங்கள் இருந்தது, தழும்புகள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தழும்புகள் இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி ப்ரூஃப்? நீங்கள் சுகமானதுக்கு ப்ரூஃப். ஆமென். glory to God. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த வியாதியும் எப்படி சுகமாகும்னு பார்க்க கூடாது, எந்த வியாதியும் சுகமாக வேண்டும் என்று பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். It has to. அதான் சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன பண்ணாரு? உன்னுடைய வியாதிக்காக, உன்னோட வியாதிக்காக அடிக்கப்பட்டார். இல்லைன்னா அவர் அடி வாங்க வேண்டாம். மைண்ட்ல கொண்டு வாங்க, இது நீங்க பேசணும். அவர் அடிக்கப்படவினா இதுல என்ன சொல்றது, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா அதுல வந்து பார்க்க முடியல, பிச்சுக்கிட்டு வருது ரத்தம் முழுக்கமோ. அது அந்த அந்த இது ஏசு கிறிஸ்துவர் நடிக்கும் போது அது அப்போ நீங்கள் சும்மா கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காரியம் அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் கடந்து போனார். ஏன் கடந்து போனார்? நான் சுகமாக இருக்கும்படி. அப்ப நான் என்ன எடுக்கணும்? அந்த தழும்பு இருக்கும் போதும் நான் சுகம் என்பது எனக்கு சத்தியம். அப்ப நான் என் வியாதியில நான் சுகமாய் இருக்கும்படி, அந்த வியாதியில இருக்கிறதுக்கு என்ன அழைக்கல, இந்த வியாதியில சுகமாய் இருக்கும்படி அடிக்கப்பட்டார். அப்ப அந்த தழும்பு மேல கணத்தை வைக்கணும். பிரைஸ்வா, நான் சுகமானேன். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரைஸ்வா, ஹல்லேலூயா. கண்களால் பார்த்தல்ல, விசுவாசி. இல்லைன்னா அவன் அடிக்கப்பட அவசியம் இல்லையே. என் ஆத்மாவே நம்மளே சொல்லிக்கணும், நம்மளே நமக்கு பேசணும். என் ஆத்மாவே, நீ வந்து ஏன் கலங்குற? ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? நீ நம்புகிறது அவராலே வரும். ஏன்னா அவர் அடிக்கப்பட்ட சத்தியம், அவர் பிடிக்கப்பட்ட எனக்காக. ஆமென். உயிர்மெடுக்கணும் எனக்காக. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் சொல்லுங்க, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி நடந்துச்சு பாருங்க. சிலுவை அடிக்கப்பட்டவரை பாருங்க, அப்படி முதுகு வந்து உழுதது போல இருந்ததா. பிரைஸ் தி லார்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு இது மாதிரி சின்னது கூர்க்குறா இருக்கும். அடிச்சாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் வந்து அந்த எடுத்தது தான்.
பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எடுத்தது தான் அந்த ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் ரோமர்கள் எப்படி செய்வாங்க, எப்படி அடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு, அதை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்து அதை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெருசு, நம்ம வந்து பெருசாக சிங்கிள் மாதிரி காமிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து பிரிஞ்சிருக்கும், அப்படியே அது பிரிச்சு எடுக்கும் பேசுவோம் கத்தர் புஸ்தகம். அப்போ ஏன் அது அப்படி நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த பிக் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அந்த வேதனை எதுக்கு பண்ண தெரியுமா? நான் போகக்கூடாது. ஆமே, நான் பாவத்தை நிமித்தமாய், என் அக்கிரமத்தை நிமித்தமாய், என் மீதல் நிமித்தமாய் எனக்கு வந்த சாபம், இந்த வியாதியும் எனக்குள்ளே வந்து என்னை வாட்டக்கூடாதபடி அவர் எனக்காக சிலுவையில சுமந்தார். ஆகையினால நான் இனி சுமக்க வேண்டாம். அவர் சுமந்து தீர்த்ததை நான் சுமக்க வேண்டாம். எனக்கு அவசியம் இல்லை. அவர் பண்ணதை நான் திரும்ப பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் பண்ணதை நான் விசுவாசிக்கிறேன். நிராகரிக்கணும், பலவீனங்களை நிராகரிக்கணும், வியாதிகளை நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த நாட்களில் செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரியங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுது, ஜெயம் எடுத்துக்கொண்டே வர வேண்டியதாக இருக்குது. அப்படி தழும்புகளை இட் ஹஸ் டு பிகம் ரியல் டு அஸ். அடுத்த வாசிக்கலாம். 4 பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உன் பிராணன் என்ன பண்றாரா? ஆத்மாவே என்ன யோசிக்கிறான்? உன்னை அழிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். ஒருத்தர் இருக்கிறான், அவன் கண்ணில் பார்க்க முடியாது நீங்க, ஆனா அவன் வேலை என்னது? உங்களை அழிக்க இருக்கிறான். சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்ப என்ன பண்ண? கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு செல்லுது, கண்ணுக்கு தெரியாம நிறைய இருக்கு. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதில் போயிட்டு ஹைவேல போயிட்டு இருக்கிறோம், காரத்தில் ஹைவேல போயிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு என்ன பண்ணாங்க, ஒரு கார் வந்து அந்த இன்சுலன் நினைக்கிறேன் ஃபுல் ஸ்பீடு 2 வண்டி போகுது காரியங்கிறது. நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன், நான் எடுக்கல, ஏன்னா வந்து கேப் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். பைக் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த பைக் என்ன பண்ணாங்க, இப்படி வராது. அந்த பைக் நீங்கள் பார்த்து அவுட்டில் தான் எடுப்பாங்க. பைக் ஹைவேல வந்து ரொம்ப டிஸ்கானது இப்போ எடுக்கிறாங்க. இவன் என்ன பண்ண, இங்கே இருந்து டக்குன்னு உள்ள போகிறேன். நான் என்னுடைய லேனுக்குள்ள வரேன், நான் தள்ளி இருக்கிறேன். இப்படி உள்ள நாங்கள் இங்கேருந்து பார்க்க என்னுடைய விரலுக்கு ஏறது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தட்டிருக்கணும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தப்பிச்சாரு. அவ்வளோ ஸ்பீடுக்கு அவன் எப்படி நானே 120 போகிறேன். அப்போ என்ன கிராஸ் பண்ணோன்னா அவன் எப்படியோ வந்து அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். அப்போ இதான் இது வந்து என் கணக்கு தெரிஞ்சதை சொல்கிறவங்க, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஃப்ராக்ஷன் செகண்ட். அதே போல நமக்கு விரோதமாக இவன் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது ஜீவனுக்கை கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நைட்டு படுக்க போறப்ப ஸ்தோத்திரம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய அற்புதம். நம்ம நினைச்சிட்டு ஏதோ போறோம் வரோம் இல்லை. அவன் என்ன சொன்னான், என் ஆத்மாவை என்ன பண்ணேன், நீ வந்து மறக்காத, do not forget, மறக்காத. ஏன்னா அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அடுத்தது எத்தனை ஏமாத்து நடக்க ஆன்லைன் அவ்வளோ ஏமாத்து. அன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி எல்ஐசியில் வந்து வர வேண்டிய காசு அந்த போயிடுச்சு நினச்சேன். திடீர்னு பார்த்தா வந்து ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, இது பண்ணிட்டு ஆன்லைனில் காசு ஆச்சேன். சொன்னேன் படிக்கலையே பேப்பரில், இது ஒரு ஃப்ராட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோதானே, இன்னைக்கு ஆன்லைனில் அவ்வளோ ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் காசு எழுதிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிறது. நம்மை இந்த அக்கிரமத்தினின்று மீட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க அழிஞ்சு போயிருக்கணும் தெரியுமா? கூட்டாளிகள் நிமித்தமா, ஆமா, தவறான டெசிஷன் மூலமா காரியங்கள் அழிஞ்சு போயிருக்கணும். நம்ம இன்றைக்கு பிராணனை விளக்கி மீட்டு இருக்கிறார். நன்றி சொல்லணும். அதான் சொல்றேன், என் ஆத்மா மறக்காத. Don't forget, you should have died. ஏன் அவன் பிராணனை எடுப்பதற்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. ஏதோ இல்லை, ஒருவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். 121 சங்கீதத்தில் சொல்லும்போது அழகாக இருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு
நமக்கு இல்லை. Every time in our life. Praise the Lord. அன்னைக்கு ஒரு இவர் இறந்து போனாங்க. ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க, ராஜ்குமார் அவருடைய சன். எங்க இருந்தாங்க தெரியுமா? ஜிப்ல. Just 46 years old. இதான் ஜீவன். Praise the Lord. மரிக்க வேண்டிய நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையே என் ஆத்துமாவே மறவாதே. Don't forget. அப்படின்னு அர்த்தம், உனக்கு ஏன் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார், ஏன் எல்லாமே உனக்கு காத்திருக்கிறார்? காரணம், அவர் உன்மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a great plan and purpose in your life. Don't forget it. இன்னைக்கு உனக்கு ஜீவன் இருக்கிறதுக்கு காரணம், தகப்பன் உனக்கு குறித்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை வச்சிருக்கார், திட்டத்தை. You're not ordinary. நாலு கூட சபையில் பேசிட்டு வரும்போது பார்த்தேன், ஆவியானவர் வெளிப்படுத்தின திட்டம் தெரியுமா? ஆண்டவர் தன் குமாரனை கொடுத்து மீட்டெடுத்தார் நம்மளை. அந்த இது பார்க்கும்போது ஆவியானவர் காமிச்சாரு. யோசிச்சு பாருங்க, how valuable should I be? நானும் நீங்களும் எத்தனை விசேஷத்தா இருந்திருக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் யாருக்காக உண்டாக்குனாரோ, உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே, அவர் மூலமாய் அவருக்கு உண்டாக்கப்பட்ட தன் ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்தார். அப்ப எத்தனை விசேஷித்தவனா இருக்கணும். The price which was paid is most valuable. யாரும் என்ன சொல்றது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறதுக்கு 100 ரூபாய் கொடுக்க மாட்டோம். 10 ரூபாய் பாக்கெட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். இதே இது பாத்தீங்கன்னா IPL நடக்குதா, 2000 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. என்ன மோர் இது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எது வேல்யூ ஹையரா போக அவ்வளோ பே பண்ணுவாங்க. அப்போ விலையேற பெற்ற இயேசுவை எனக்கு கொடுத்திருக்காரு சொன்னா, how much more valuable I should be. என்னை குறித்து என் தேவன் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருந்தா அவரையே கொடுத்திருப்பாரு. You're not ordinary. நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல. இந்த உலகம் சொல்றதையோ, நீங்க உங்களை குறித்து நினைக்கிறதையோ, யாரும் சொல்றதையோ வச்சு தயவுசெய்து நீங்க சாதாரண எண்ணிடாதீங்க. விலையேற பெற்றவரை கொடுத்திருக்கிறார். You are more valuable than you can even imagine. Praise the Lord. உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒப்பு கொடுங்க. ஆத்மாவே மறக்காதே. உன்னை விலக்கி மீட்டார்ல பிராணனை எதுக்கு தெரியுமா? காரியத்தை, ஒரு பெரிய திட்டத்தை செய்ய உங்களுக்கு கொடுத்த விலைக்கிற என்ன தெரியுமா? இயேசுவா. ஆமென். Praise the Lord. The one for whom everything was created and the one who created everything. எல்லாத்தையும் சிருஷ்டித்தவரும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ அவரையே உங்களுக்கு more valuable. நல்லா தாவீது சொல்றான், என் ஆத்மாவை என்ன பண்ணாத, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு. நல்லா பாத்தீங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. கிருபையினாலும் இரக்கங்களால நம்ம என்ன பண்ணிருக்காரு? தேவனுடைய கிருபை இரக்கம் மேல் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் உங்கள் என்ன சொல்றது, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு செலுத்தப்பட்ட விலைக்கிரயம் எப்படி? உங்களுக்கு செலுத்தப்பட்ட விலைக்கிரயம் எப்படி தெரியுமா? பரிசுத்தமானவர். ஆமென். அவர் என்ன பண்ணாரு? தன்னையே விலையா கொடுத்து உங்களை வாங்கினார். இது ஆண்டவருடைய இரக்கம். இது நிமித்தம் என்ன நடக்கு தெரியுமா? உங்கள் சாபம், உங்களுடைய அக்கிரமம் எல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. such a loving kindness. இது மாதிரி நடக்காது. இப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்காது, இப்படி கிருபை இருக்காது. நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளால தப்பு பண்ணவங்க, நமக்கு தப்பு பண்ணவங்கள நம்ம அதே மாதிரி செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் பண்ணிட்டு நம்ம உடனே என்ன பண்றோம்? கோவம் பண்றோம், இல்ல ஒதுங்குறோம், அவங்க பத்தி தப்பா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? நம்ம மேல் இரக்கம் வைத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தார். இதனால அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். That's a love, such a loving kindness, such a grace, such a mercy. அப்ப இவன் சொல்றான், எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், என் ஆத்மாவை என்ன பண்ணாத, மறந்துடாத. அவர் உண்மையில் இரக்கம் வச்சிருக்காரு. அதனால அவர் இரக்கத்தை முன்னிட்டு என்ன பண்ண,
அவர்கிட்ட கிட்ட போ, அவரிடத்துல நெருங்கு, அவரிடத்துல பேசு, அவரிடத்துல பழகு, அவரோடு கூட பேசுவார். அவர் விட்டு விலகாத. ஏன்னா அவர் இரக்கம் வச்சிருக்காரு, மேல அன்பு வச்சிருக்காரு. ஓடாத அவரை விட்டு. வீணான மாயைக்குள்ள போகாத, வீணானதை சிக்கிக்காத. Because he loves you so much. அடுத்த வாசிங்க 5. நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் என்றைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம மாறணுமோ நமக்கு நன்மையானதை மாத்திரம்தான் தேவன் தருவார். அதுக்குள்ள வேற தரவே ஆக மாட்டார். யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்லும்பொழுது உச்சித கோதுமையால திருப்தியாக்குகிறார். மத்தேயு 7:10 சொல்றாரு, பொல்லாதாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொடு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப என்ன அர்த்தம் சொல்றாரு? நன்மையினால. அதான் சொல்றான் தாவீது, மறவாத, மறக்காத. ஏன்னா நீ மறந்துட்டு என்ன பண்ண தெரியுமா? அப்பதான் இது கோமிட்டிக் ஆகி எகிப்தில் இருக்க காரியம் அதை பேசுவேன் இல்லை. அது சொன்னாரு, உன்னை அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து உன்னை எங்க கொண்டு போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன். அப்போ நம்ம குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நன்மையானது வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? ஞாபகம், நன்மையானது வரணும். நம்ம பேசும்போது நான் ஏன் இருக்கிறேன், செத்து போனேன், இது இது நம்ம தலையெழுத்து இப்படிதான், நம்ம எங்க போனாலும் இப்படிதான் நடக்கும், நம்ம குடும்பத்தை இப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? இது நன்மையா பேசுறோம். ஏன்னா ஆத்மா மறந்துருச்சு. கிறிஸ்துவானவர் பலி செலுத்தப்பட்டாயிற்று. பவுல் சொல்றாரு, சொந்த குமார் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தறிந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப நான் என்ன பேசணும்? என் வீட்டில் எப்படி இருக்கணும்? சொல்லப்பட்டு நன்மை பேசணும். உச்சித கோதுமைனாலே நான் திருப்தியா இருப்பேன். என் வீட்டில் எப்பொழுதும் பெருகி ஓடும். என் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பி வலியும். திராட்சை ஆலைகள் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் நிரம்பி வலியும். நான் செய்வதெல்லாம் வாய்ப்பும் நன்மையை பேசுகிறேன். பேசும்போது ஞாபகத்துக் கொள்ளுங்க, எதை வச்சு பேசுறீங்கன்னா உங்க பலத்தை வச்சு இல்லை, உங்களுடைய சூழ்நிலையை வச்சு இல்லை, உங்க திறமையை வச்சு இல்லை, கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்ப அவர் வாக்கு கொடுத்திருக்கார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை மேன்மையா வைப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் சொன்னார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்மேல் வரும் சொல்லி அவர் சொன்னார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் அவர் சொன்னார். அப்ப நான் என்ன பேசணும்? நன்மையினாலே என் வாய் திருப்தியானவன் என்றால் நன்மையை பேசணும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு வச்சுங்க, ஸ்வீட் சாப்பிட்டா வாயில என்ன இருக்கும்? கசப்பு இருக்குமா? ஆனா நாமும் வசனத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம்? கசப்பையும் பேசு. இதான் அவன் சொல்றான், ஆத்மாவே மறக்காது, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறக்காது. இயேசுவை கொடுத்து இயேசுவின் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. உன் வாய் ஆசீர்வாதத்தில் நிரம்பட்டும். பேசும்போது ஆசீர்வாதத்தை பேசட்டும். பயத்தில் விசுவாசத்தை, தீமை அல்ல நன்மையை, சாவை அல்ல ஜீவனை. இதான் பேசணும், இதான் பேசணும். எப்பவுமே சொல்லாதீங்க இந்த மாதிரி அவ்வளவுதான், இது இப்படிதான் போயிட்டு இதான் என் சொல்லாதீங்க. அதுக்கு இயேசு மறிக்கல. அவர் மறித்தது
நீங்கள் சுகமாய் இருக்கும்படி நீங்கள் ஆசீர்வாதம். அப்ப நீங்க பேசணும். நீங்கள் பேசும்போது எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை செய்யணும். சரிங்களா? அப்ப சொல்றாரு, உன் வயது திரும்ப வாழ வயது போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா God is changing the youth. அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, பலத்தை கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பலன் கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, பலத்தை பெற 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 உங்க வாழ்க்கை மாறும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஹியூமன் இதுல பலன் வேணும் உங்களுக்கு. ஏன் இந்த பலன்? நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. இந்த உன்னத பலன் நீங்க பெற்றால்தான் இந்த பூமியின் காரியங்களை, பிசாசின் காரியங்களை ஜெயமெடுக்க முடியும். நம்ம எதை நினைக்கூடாதுன்னா, வயசாகி போச்சு நல்லா புரியுது, அதுக்கப்புறம் பலன், இந்த சரீர பலன். தயவு செய்து சரீரத்துக்கு மாத்திரம் பார்க்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரிய பலன் என்னன்னு சொன்னா, உன்னதத்திலிருந்து வரும்பொழுது அதான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல பாத்தீங்க, அவன் சரீரத்தை பலப்படுத்தல. நான் பலவீனனா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனா இருக்கேன். ஆவிக்குரிய பலன். இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் காரியங்களை ஜெயம் எடுக்கும்படி உன்னத பலன் உங்கள் மேல இறங்கும். யாருக்கு இறங்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் பலன் இறங்கும். அவர் உன்னுடைய வயதை திருமணம் வாழ வயது போல ஆக்குகிறார். லைக் a youth. அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, பலவானாய் மாற்றுகிறார். சரீரத்துக்கு நடக்காதீங்க. that's over. The Old Testament is over. New Testament is all about spirit. உங்கள் உள்ள எப்படி சொன்னா, உங்க உள்ளான மனுஷன் பலத்தின் மேல் பலன் அடையணும். அப்ப என்ன பண்ணிச்சுன்னா, வரும் காரியங்களை ஜெயம் எடுக்க முடியும். சோர்ந்து போயிடாது. வெளிப்புறமான மனுஷனை பார்த்து சோர்ந்துடாதீங்க. வயதாகலாம், எல்லாம் ஆகலாம், சோர்ந்து போயிடாதீங்க. உள்ளான மனுஷன் பலனடைய மேன்மையான காரியங்களால் செய்ய முடியும். நீங்க நினைப்பதற்கு வேண்டும் மிக அதிகமாக செய்ய முடியும். அதே இந்த காரியங்கள் அது ஞாபகம். உள்ள நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அவுட் சைட் தானா ஸ்ட்ராங் ஆகும். ஆமாம், இது உண்மை. உள்ள ஸ்ட்ராங் ஆகும். உள்ள வீக்கா இருந்தீங்கன்னா அவுட் சைடு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும், வீக் ஆகும். அதனால இங்க வைங்க. நம்ம ஒரு பெரிய மைனஸ் என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, சீக்கிரத்தில் நம்ம யூஸ் பண்ற வேர்ட் பார்த்தா வைசைஸ். நம்முடைய யூஸ் பண்ற வேர்ட் சீக்கிரம். அதே இது நீங்க பாத்தீங்கன்னா அப்ராட்ல பாத்தீங்கன்னா, அந்த 8 இயர்ஸ் கூட நான் வயசாயிடுச்சுன்ற வார்த்தையே வராது. இந்த மாதிரி வார்த்தையை பேச மாட்டாங்க. அந்த காரியங்கள் இது அவங்கள்ட்ட தாட்ஸே வராது. அவங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டீன் ஒர்க், அதை ஒர்க் பண்ணுவாங்க, இது செஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்படின்னு ஒர்க் பண்ணுறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறது, 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ 60 இயர்ஸ்லேயே என்ன வாட் ஆர் எக்ஸசைஸ், வாட் இஸ் த ஃபுட், அவங்களுக்கு வந்து அப்படி டிஃப்ரெண்ட் பண்ண கேட்டகரி. நம்ம என்ன பண்ணி வச்சோம்னா, ஒரு இது வந்தவொடனே அவ்வளோதான் மைண்ட் மென்டல் உடைக்கணும். Praise the Lord. It's not about your physical body, it's about your inner man. இந்த வெளிப்புறமானதல்ல, உள்ளான மனுஷன். Praise the Lord. எங்கள் வெளிப்புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் என்ன பண்றானா, மரிக்கிறான். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்றானா, பலன் அடைகிறான். புரிஞ்சுக்கணும். It talks about the inner man. நம்முடைய வயது வாழ வயது போல ஆகுச்சுன்னா, உள்ள என்ன பண்றான், பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறார். என் சரீரத்தின் காரியங்கள் நான் அல்ல, என் உள்ளான மனுஷன் தான் நான். Praise the Lord. That's what I am. அவன் யார் என்று சொன்னால், அவன் தேவனாலே பிறந்திருக்கிறவன். அவன் தேவனுடைய உன்னத பலத்தினாலே வாழ்கிறவன். இப்ப அந்த பலன் அவன் எடுத்தான்னு சொன்னா, இந்த சரீரம் அவனோடு கூட ஈடு கொடுக்கணும். இந்த சரீரம் என்ன பண்ண முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல புரிஞ்சுக்கங்க. திரும்ப சொல்றேன், உன்னத பலன் நீங்க எடுத்து உள்ளான மனுஷன்ல பலன் எடுத்தீங்கன்னா, உங்கள் ஆத்மாவும் சரீரமும் அவனுக்கு வேலை செய்யணும். வசந்த எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 6:20 வாசிக்கிறேன். அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது. 1 கொரிந்தியர் 6:20 6:20 விலை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள்
சரீரத்தினாலும் ம். உங்கள் ஆவியினாலும் ம். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமா. இப்ப என்ன சொல்ல வேண்டும் பாத்தீங்கன்னா, கிரயத்துக்கு a price is paid. ஆமாவா இல்லையா? அப்ப எதை வாங்கியிருக்காரு? அதை எதை வாங்கியிருக்காரு? சரீரத்தையும் புரியுதா உங்களுக்கு? வாங்கியிருக்காரு. அப்ப இந்த சரீரம் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த பாடி யாரு? பாடி இந்த சரீரம் யாரு? வாசிச்சீங்களா? In his body and in his spirit, which are God's. யாரு சரீரம்? நீ யோசிக்கிறீங்க. வசனம் நேரா சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏன் நான் நிறைய நேரத்தில் நம்மள்தான் நினைச்சுக்கிறோம். அதுதான் உங்களுக்கு கொண்டு வர்றாங்க. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அவர் தம்மை கொடுத்து விலைக்கிரயம் செலுத்தி உங்கள் சரீரத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவரை வாங்கிட்டாரு. இப்ப யாரும் உரிமை பாராட்ட முடியாது. இப்ப நாம என்ன பண்ணுமா? சரீரத்தில் ஆவியில என்ன பண்ண அவரை மகிமைப்படுத்தணுமா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப இந்த பாடி என்ன பண்ணணும்? You have to hand it over to God. ரோமர் 6 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. Romans chapter 6 verse 13. 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு நல்லா பாருங்க. இப்போ என்ன பண்றது? சரீரம் யார் வாங்கியிருக்க? அவரது. இப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. விசுவாசுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. என்ன பண்ணுங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவார். அப்ப இந்த சரீரம் அங்க ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும் சொன்னா, இந்த சரீரத்தினுடைய நாட்களும் பலனும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுது உங்களுக்கு? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to know. இப்போ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, உங்க சரீரங்களை என்ன பண்ணணும்? அவருக்கு ஒப்பு கொடுத்து ஸ்டார்ட் கிவிங். அண்ட் whenever உங்க மைண்ட்ல வருதுன்னு வச்சுங்க, இல்ல இது ஒருத்தர் வெள்ளை கிரேசல் இருக்காரு. சரி, இப்போ இயேசு சரீரத்தை வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்ப இந்த சரீரத்துல வந்து பிசாசுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. அப்ப இது வருது, பலவீனம் நமக்கு வருது, வியாதி வருது. சரிங்களா? இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யார் இந்த பாடி? விலை செலுத்தியாச்சு. இன்னொருத்தன் வந்து அதை எடுக்க பார்க்கறான். ஒரு விலை கொடுத்து வாங்கியாச்சு. நம்ம யாராச்சும் ஒருத்தர் எடுக்க வராங்க, என்ன செய்யணும்? நம்ம கொடுத்துடலாமா? எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு ஏன் எதிர்த்து நிக்கிறீங்க? உங்க பலத்துல இல்ல, உங்க சுயம் இல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மையே கொடுத்து விலைக்கிரயம் வாங்கினபடினால, என்ன சுயாதீனம் வச்சிருக்கப்படினால இதுல அவனுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது. நீங்க பாவம் செஞ்சது, இதை பண்ணது எல்லாவற்றையும் சிலுவையில அவர் மன்னித்து மறந்துட்டார். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு எந்த இடமும் அவன் ஏமா? அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். பெரிய போன அதுதான் சொல்றாங்க, உன் வய திரும்ப வாழ வைத்து போய். ஏன் சொன்னா, அவர் தன்னையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்தாச்சு. இன்னைக்கு உன்னத பலனுக்கும் உங்களுக்கும் உறவு உண்டு. நீங்க எப்ப வேணாலும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். Receive the power from above. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் மேல் வரும் பொழுது நீங்கள் you shall receive power. Glory to God. உலகத்தின் காரியங்கள் இது ரோமர் 8 அதிகாரத்துல 34 வாசிங்க. ஒரு லிஸ்ட் போட்டு வரோம். போங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் எல்லாவற்றிலும் நாம் தம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் உயிரானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று பிரிக்க மாட்டாது. ஏன்? எனக்குள்ள என்ன இருக்குது? தேவ பலன் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எழுதும்போது ஆரம்பிக்கும் போது இவ எல்லாவற்றிலையும் நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளலாம் இருக்கிறோம். இவ எல்லாவற்றிலையும் நல்லா பார்த்துங்க. ஏன்? என்னுடைய பலன் இல்லை, உன்னத பலன். இப்ப என்ன ஆச்சுன்னா பலவீனமா இருந்த நான் பலவானா மாறினேன். Because I'm receiving a power from above. Hallelujah. அதான் சொன்னான், ஆத்மாவை மறக்காத. அவர் செய்த நன்மையை பாரு உனக்கு. அவர் உனக்கு மறித்து உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்தது வாசிக்கலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்ம அந்த போக நம்ம சில ஒரு ஃபியூ இது மட்டும் நான் எடுக்கிறோம் உங்களுக்கு. 7ஆம் வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். என்ன பண்றாருன்னா வழியையும் அவருடைய கிரியையும் வெளியப்படுத்துகிறவர். நல்லா ஞாபகம், அவருடைய வழியையும் அவருடைய கிரியைகளையும் தன் ஜனத்திற்கு தெரியப்படுத்துகிறவர். அன்னைக்கு மோசே ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ராஜரிக ஆசாரியர். இன்னைக்கு நமக்கு நடுவில் யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு நம்முடைய வழியையும் கிரியையும் வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வழியை நீங்களும் நானும் அறிந்து கொள்வது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அது அவருடைய சித்தம். He wants to show forth this way. அவருடைய வழியை நமக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். இப்ப அவர் விரும்புறவர்கிட்ட எத்தனை வாட்டி உட்காந்து கேட்க பிரச்சனை அங்கதான். உட்காந்து ஏதாச்சும் மண்ணில வந்துச்சு வச்சுங்களேன், அதை செயல்படுத்தும். அதான் நம்ம பிரச்சனையே. இது ஒரு காரியத்தை சொல்றேன். இது வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க, தம்புருன்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, மாறிடாதீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்துல விருப்பத்தை உண்டாக்கும். கர்த்தர் உங்களுக்கு செயலை உண்டாக்கும். இதுக்கு மேல இருக்க எல்லாமே நீங்க செயல்படும். இது மட்டும் ஜாக்கிரதையா இருக்கு. உங்களுக்குள்ள அவர் விருப்பத்தை கொண்டு வரணும். அவர் விருப்பத்துக்கு செயல்படும். நீங்க என்ன சொல்றது, ஏதாச்சும் கேட்டுட்டு இல்லை பேசிட்டு உங்க சிந்தையில தோன்றதை வச்சுட்டு எதையும் செஞ்சுறாங்க. தயவு செய்து ஜாக்கிரதை. ஏன்னா பிசாசு உங்களை என்ன சொல்றது பிடிக்கணும்னா கர்த்தர் வழி அல்லாததுல நீங்க போகணும். உன் வழி எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புது. மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறவர். ஜாக்கிரதை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ. நீங்க எதுவுமே அவருக்கு சொல்லித்தராதீங்க. அவர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க காத்திருங்க. இப்ப நான் வந்து என்ன சொல்றது, ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன், போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நான் நல்லா ஆண்டு நல்லா வந்துட்டு இருக்கிறேன். அப்போ இதை வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆஸ்வதிக்கப்படணும், நான் மேன்மைக்குள்ள போகணும். அது வந்து ஸோ நான் விசுவாசத்தினுடைய வார்த்தைகளோட அறிக்கை செய்து கொள்வேன். அந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கும் போது தேவன் என்னோட உள்ளத்தில் போட்டேன். நான் என்ன பண்ணிச்சுன்னா, எனக்கு வந்து டீச் பண்ணது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சபையில் வந்து ஊழியக்காரன் டீச் பண்ண பார்த்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கையில் விதைப்பு எனக்கு டீச் பண்ணுது. அதுதான் நான் உங்களுக்கு பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் வரும், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ என்ன பண்ணேன் நான் சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த விதைப்பு அறுப்புடைய காரியங்கள் போயிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டோட உள்ளத்தில் போட்டேன். நான் என்ன பண்ணேன், எழுதினேன். ஆண்டவரே என்னை இப்படி நீர் வந்து இந்த காரியம் வரும்போது இந்த பர்சன்டேஜ் கொடுப்பேன், இந்த காரியம் வரும்போது இப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்னுடைய இது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓப்பன் அப்லாம் ஆகும். நான் வந்து 96ல் 97 98 இந்தியாவில் ஓப்பன்லாம் ஆகும் அந்த அளவுக்குலாம். அப்புறம் என்ன பண்ண சொன்னால் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் வந்து பெரிய நான் எழுதுனதெல்லாம் பெருசு. நடந்த காரியங்கள் சொல்றேன். இது ஆடு உள்ள போட்டாரு, சரிங்களா, முடிஞ்சு. இதுக்காக நான் எதுவுமே முயற்சி எடுக்கல. திரும்ப நான் சொல்றேன், இதுக்காக நான் என்ன பண்ணல, எந்த முயற்சி நான் எடுக்கல.
ஏன்னா நான் என்னோடது என்னது, சொல்ல வேண்டியது ஒருத்தர் சொல்லியாச்சு, செயல்படுத்த வேண்டியது அவர். நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வழி தெரியாது, எனக்கு என்ன பண்ண தெரியாது. அவர் சொல்றதை நான் செய்யறேன். அவன் என்ன பண்ண, அறிக்கை செஞ்சுட்டு நான் பாட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை அப்படியே உண்டாக்கி சொன்னேன், பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு போயிட்டு. ஆண்டவர் என்ன பண்ண, ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் கடைசியில எனக்கு தெரியாத வழியில கொண்டு போனேன். அந்த காரியம் தான் மேன்மைக்குள்ள கொண்டு போனேன். எதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஒன்றை ஆகிலும் அவர் மறக்கலாம். ஏன்னா விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குகிறவர் அவர், நீங்க இல்லை. ஏன் அவருடைய திட்டமே என் மேல திட்டம் தெரியுமா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டேன். இது நான் இல்லை, அவர். நல்லா பாத்துக்க, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, என்ன சொல்லிருக்கலாம் அவரை, பா நான் சொல்ற இடத்துக்கு போப்பா, இல்ல அது பெரிய எடுக்கல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுக்கலாம், 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், 2:3. ஆதியாகமம் 12. நான் உன்னை பெரிய ஜாதியா, இப்ப பாத்துங்க, கூப்பிடுறாரு அவனை. கூப்பிட்டுட்டு நீங்க போன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன சொல்றது பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்தி, உன் பேரை பெருமைப்படுத்தி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Praise the Lord. அப்படி என்ன அர்த்தம்? இது ஆபிரகாம் மட்டும் இல்லை, இது அவர் ஆசை. புரிஞ்சுக்க, உங்க ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற டிசையர். நீங்க நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறத காட்டிலும் அவ்வளோ பெருசா வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க நினைச்சு பிரச்சனை உண்டாக்குறீங்க, அவர் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. ஆபிரகாம் என்ன பண்ணான், ஒழுங்கா இருந்தான். 84 வயசுல தேவையில்லாத சாரா பேசுங்க. ஆமா, கடைசி என்னாச்சு, ஆண்டுடைய வாக்குத்தத்தமே வேணான்னு சொல்றான் தெரியுமா உங்களுக்கு. இஸ்மவேலே போதும் எனக்கு. எந்த அளவு வந்துட்டான் பாருங்க. எல்லாத்தையும் விட்டு வந்தவன், திரும்ப நமக்கு சொல்றேன், எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. அது பெரிய ஒரு காரியம் செய்யறது. எல்லாத்தையும் விட்டு வந்தவன் ஆண்டவர் பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப என்னாச்சு, சாராவுடைய பேச்சு கேட்டு இஸ்மவேல் வந்த உடனே வாக்கு தத்தமாகிற இசாக்கு வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்றான். இது இன்னைக்கு இப்படிதான் பண்றோம். நம்ம சுயத்துல போனோம்னா, நம்ம காரியங்கள் போகும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்போது என்ன பண்ணும், வேண்டாம் இது போதும் எனக்கு. இஸ்மவேல் தேவனுடைய திட்டத்திலே இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் நான் ஒரு இஸ்மவேலை கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை அவரு. அது சொல்றாரு, உனக்கு வழியை நான் காண்பிப்பேன், கிரியவனுக்கு செய்வேன். ஆனா நீ என்ன பண்ற, உன் வழி எடுக்காத. என் வழிக்கும் உன் வழிக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரமோ, எடுக்காத. நீ நினைக்கிறத காட்டலாம் ஆண்டவர் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இருக்கும்போது நமக்கு மைண்ட் தாட்ஸ் எல்லாம் பெருசா இருக்குல்ல, என்ன பண்ண நினைக்கிறேன்னா, தேசத்துக்கு அப்படி செய்யணும் இதை செய்யணும், நம்ம மண்டையில எல்லாம் போய் எல்லாம் ஒன்னும் அது வாசி. ஆனா கர்த்தர் நடத்தும் போதுதான் ஆசீர்வாதம். அவர் நடத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கே புரியும், நம்ம கொண்டு இந்த களிமண்ணை கொண்டுதான் மகிமையான கருத்து செய்யணும். ஆனா என்னன்னா, அவருடைய வழிக்கிறது, அவர் எந்த டைரக்ஷன் கொண்டு போக விரும்புறாரு. யோசிச்சு பாருங்க, யோசேப்ப எகிப்துக்கு ராஜாவுக்கு நிலைமையில பண்ணுவாரு, எல்லாரும் வணங்கணுமா. அவனுடைய என்ன சொல்றது, உத்தரவு இல்லாம ஒண்ணு அசையக்கூடாதான். யார் அவன் தெரியுமா, அடிமை. மறந்துடாதீங்க, அடிமை. இன்னைக்கு அந்த அடிமையை உட்கார வச்சு அதே எகிப்து ஆள வைக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு திட்டம் போட்டாருன்னா அதை தடை பண்ணுகிறவன் யார்? அப்ப நான் என்ன பண்ணணும், அவர் திட்டத்துல போனோம். அவர் திட்டத்துல போகாம என் இஷ்டத்துக்கு பண்ணா அவர் திட்டம் நிறைவேறும். கடைசி சொல்லுவோம், ஈசாக்க வேண்டாம், இஸ்மவேல் போகும். இஸ்மவேலே இருந்தாலும் அவன் சுதந்திரவாளி நீ சொல்லிட்டாலும் ஏன் பார்வைக்கு அவன் கிடையாது. நீ ஆஸ்வதிக்கப்படலாம், நீங்க செய்யறதுனால ஆசீர்வாதமா இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இது ஏன் ஆசீர்வாதம் இல்லை, இது என் திட்டமே இல்லை. அப்ப என்னதுக்கு பிரோஜனம் அது?
அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டியதா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் வாசித்து போய் தொடர்பு கொடுத்துக்கொள்வோம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்க பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவர் சரி கட்டணும்னு நினைக்காதீங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால இது மாதிரி வந்துச்சு, அதனாலதான் இது இருக்குது, தயவு செய்து இருக்காதீங்க. ஏன்னா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே இவ எல்லாவற்றையும் மீன் எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. துணிகிற பாவத்துக்கு தான் நீங்க பதில் சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுங்க. ரகசிய பாவங்களுக்கு அக்கிரமம் பண்ணுங்க பாருங்க, அதுக்குதான். மற்ற எதுவும் உங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனுஷன் எல்லாத்தையும் விடுதலையாக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ உங்க மைண்ட்ல என்ன க்ளீன் கான்ஷியன்ஸ் இருக்கும். அப்பாவுக்கு முன்னாடி போகும்போது சுத்தமான மனசாட்சி வரும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:22. வாசிங்க. 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. இப்ப பாத்துங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும். ஆண்டுட்டு வரும்போது இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுல போய் திரும்ப ஒரு வாட்டி பாருங்க. எப்பவுமே ஆண்டுட்டு போகும்போது இப்படிதான் நீங்க போகணும். ஏன்னா அவர் தன் குமாரனை கொடுத்து உங்களை இப்படியாகவே மாத்தி இருக்கிறார். சுத்த மனசாட்சி இருக்கணும். அந்த ஜலத்தினால கலவப்பட்ட சொல்றது வார்த்தையினால. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது சத்தியத்தினால சுத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். துர் மனசாட்சி இருக்கணும். எந்த ஆண்டோட இப்படி தான் அப்படி இப்படி இதுக்காக ஆர்டர் பண்ணி தப்பா நினைக்காதீங்க. திரும்ப சொல்றவங்க எப்படி சொல்றது, அவர் நன்மையே செய்யறவரா இருக்கும் போது அவர் தீமை செஞ்சான்னு சொல்லி நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கா? துர்மனசாட்சி தான். அவர் நன்மை யோசிச்சு பாரு. பாவியா இருக்கும் போது நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லவரை எனக்கு கொடுத்தார். அப்ப நான் திரும்பவும் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்ப என்ன மனசாட்சி? இதுக்கு மேல அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்துவார்? எக்ஸ்ட்ரீம் எண்ட் முடிச்சுட்டார். இன்னும் அந்த அன்பை புரியலன்னு சொன்னா எப்படி? தைரியமா போகணும். அதான் போட்டு ரொம்ப ஒரு வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்கணும். நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். தெளிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே வந்துச்சுன்னா பிரித்தெடுக்கப்பட்ட இந்த இருதயம் பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதான் அர்த்தமே. ஆல்வேஸ் இஸ் a holy before God. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் உண்மையுள்ள இருதயத்தோடும் faithfulness தேவனுடைய வார்த்தையை கர்த்தரை நம்புகிறதுல இருக்கணும். உண்மை உள்ள இருதயத்தோடும் பூர்ண விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோட சேர கடவோம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை இருதயத்தோடு நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னா உங்கள் ஜெபம் பதிலை கொண்டு வரும். ஏன்னா நமக்கு வசனத்தை தவிர வேற இல்லை. நான் ஏன் நிக்கிறேன்? உங்க வார்த்தை. உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்கிறேன்? உங்க வார்த்தை. அதுதான் எப்பவுமே ஜெபத்தில் அதிகமா வசனத்தை வச்சு சரி நான் பார்க்கிறேன். அந்த அதிகமாக நான் சொல்றது கத்திரக்குள்ள இருக்கிறவங்க நல்ல மேல உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கள் ஜெபங்கள் பூரா எல்லாமே வசனத்தை சார்ந்தது. ஆண்டவருடைய முடத்தில் நான் வருகிறேன், இந்த காரியத்துக்காக நான் வருகிறேன். ஏனென்றால் வசனம். அடுத்தது இந்த காரியத்தை நீங்க ஏன் செய்யறது தெரியுமா? வசனம். நான் பார்த்தேன் இது என்ன யோசிக்க பண்றாங்கன்னு தெளிவா இருக்குது. எனக்கு என்ன பண்றாங்கன்னா கத்துக்கிறது ரொம்ப பிரியம். ஏன்னா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. நீங்க போய் என்ன பண்றீங்க? அவர் வார்த்தையில நிக்கிறீங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா அவன் சொந்தத்துல வரல, அவன் தூங்குல வரல. அவன் என்ன பண்றான்? நான் சொன்னதை அப்படியே நம்பி வரான். இந்த வார்த்தை நடக்குமா நடக்காதுன்னு வரல. இந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்க செய்வீங்க. அப்ப இந்த வார்த்தை நான் நிக்கிறேன். பேசுவான். அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ண சொன்னா அது
வசனத்துல நம்முடைய ஜெபங்கள் வசனத்துல நிற்கணும். அதனால நம்ம சும்மா தேவையில்லாத போட்டு ஜெபம் பண்ணாங்க. கத்தாவையில் ஆசிரியர் கத்தாவையில் பண்ணுங்க. அது என்ன ஓகே, சின்ன பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கோங்க. வளர்ந்த நீங்க போகணும்னு சொன்னா பார்த்தீங்க. ஆமா ஆண்டவரே, நீர் வேதத்தை சொல்லுகிறது ஆண்டவரே, நீர் அழைத்து சொன்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதி மேல வந்திருக்குது. நீங்க சாபமானபடினால அப்ப இவங்க மேல என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு? நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வாசிக்கணும், எடுத்து வாசிக்கணும். சொன்னோம், இந்த வார்த்தை சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த வார்த்தையின்படியே நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஃபுல்லா எடுத்துட்டு ஒவ்வொரு வேர்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க. விடுதலை வேணுமா? அது வைக்கணும். அவன் யாவை சொல்லுவாங்க, அவன் சொல்றான், என் எல்லையே நீர் என்னை ஆசீர்வதித்து விடுங்க. யாவை ஆசீர்வதி கர்த்தர் சொல்லுங்க. அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அம்மா சொன்னாங்க, யாபேசின் பேர் வச்சாங்க. ஏன்னா அவன் துக்கத்துல வேதனையில வந்தாச்சு. அவன் ஒத்துக்கல. மாத்துங்க ஆண்டவரே. ஆபிராமன் இருந்தவரை ஆபிரகாமன் மாத்தினார். என்ன அர்த்தம்? God is able to do. அப்ப நீங்க அவர்கிட்ட போகும்போது அவருடைய வார்த்தையின் படி போங்க, வசனத்தின் படி போங்க. ஒவ்வொரு ஜெபம் அப்படி செய்யுங்க. நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு குற்றம் ஒரு மைண்ட்ல வந்தா உடனே எனக்கு வசனம் எடுத்து உடனே சொல்லு. ஒன்னு வசனத்தை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா லைஃப் பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். ஏன்னா வசனம் தான் குடமிடப்பட்டதுன்னா வச்சுங்க, நல்ல அக்கினியில பண்ணி சுத்தமா இருக்குது. அதுக்கு என்ன சொல்றது, அதை வந்து கரெக்ட் பண்ண எதுவாலுமே முடியாது. வசனம் எனக்கும் வேலை செய்யும், உங்களுக்கும் வேலை செய்யும். உங்களுக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு மட்டும் வேலை செய்யாம இருக்காது. அப்ப அப்படிப்பட்டது வசனம். ஆமா, அப்ப அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தேவசமத்துல போகும்போது அந்த வசனம் கூட பேச இருபுறம் கருக்குள்ளப்பட்டே வச்சாரு. அப்ப அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலன்னா எனக்கு காமிக்கும். உடனே என்ன பண்ணலாம், இயேசுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டா அவள் அந்த பாத்திரமான மாதிரி. ஆமா, நல்லது. இவ்வளவுதான் கிறிஸ்டியன் ஜீவன். வசனத்தில் பவுல் சொல்றார், இனி நான் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ண மாட்டேன். சொல்லுங்க அண்டரே, அடக்கம் பண்ணப்பட்ட எப்படி அண்டர் வெளியே வர முடியும்? நான் வெளியே வரேன். நான் உம்மோட எழுப்பி இருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை, எழுப்பப்பட்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கை தானே. அப்ப வல்லமை நிறைந்த வாழ்க்கை, உண்மை நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, நீதி நிறைந்த வாழ்க்கை, மகிமை நிறைந்த வாழ்க்கை, பிதாவை பிரியப்படுத்துற வாழ்க்கை. பேசுங்க, நீங்க பேசணும். அப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். ஆசீர்வாதம் வேணுமா? வசனத்தை வச்சு பேசுங்க. அவர்தான் சொன்னாரு, இவையெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உங்க மேல வந்து பலிக்கும். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தெரியும், அப்போது இவெல்லாம் கூட கொடுக்கும். பிள்ளை வந்து அப்பாட்ட கேட்டா, நீ கொடுப்பியா? பொல்லதை நீயே செய்ய மாட்டேன், நான் செய்வேனா? வசனத்தை அதை வச்சு பேசுங்க. உங்களால பொல்லா செய்ய முடியாது. உடைய பிள்ளைக்கு நன்மையானதுன்னு செய்ய முடியும் உங்களால. அப்ப எனக்கு இந்த காரியம் வந்து நிக்கிறேன், எனக்கு நன்மையானது. நன்மையினால என் வாய் திருப்தி ஆக்குறவர் அல்லவா, நிரப்பும். உச்சித கோதுமை நிரப்புற அல்லவா, என்னை நிரப்பு. நீங்க சொன்னீங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்க. எப்படின்னா உரிமையா அவர் பிடிக்கும். அவருக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எங்க அப்பா எல்லாமே யாரு, எங்க அப்பா எனக்கு சேவை யார் செய்வார்? எதுனாலும் தப்பு பண்ணாலும் அப்பா, நல்லது பண்ணாலும் அப்பா, எல்லாம் அப்பா அப்பான்னு ஓடி பாருங்க. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? கண்கள் மூடி இருக்கும்போது